بسم الله والصلاة والسلام على رسول الله وبعد. ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي على كثير من عباده المؤمنين. الحمد لله இன்றைய தராவிலே சூரத்துல் நம்ல் அதே போன்று சூரத்துல் கஸஸ் முழுமையாக ஓதப்பட்டது. நம்ல் என்றால் எறும்புகள் என்று கூறப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எறும்புகளுடைய அந்த உரையாடலை சூரத்துல் நம்லிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சந்ததி வாரிசான சுலைமான் அவர்களுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இரண்டு பேர்களுக்கும் நாங்கள் ஞானத்தை வழங்கினோம், கல்வியை வழங்கினோம். வகால அல்ஹம்துலில்லாஹ், அந்த இரண்டு பேர்களும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், அல்லாஹ் உனக்கு புகழ் அனைத்தும், உன்னுடைய அடியார்களிலே எங்களை நீ மேன்மைப்படுத்தினாய் என்று இரண்டு பேரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். பொதுவாகவே நபிமார்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு கிடைக்காத தனி சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது ஆட்சியை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்தார். அதே போன்று அவர்களுடைய புதல்வர் குமாரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்தான். பாருங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்திருந்தான். முதலாவது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இனிமையான குரலை கொடுத்திருந்தான், கம்பீரமான குரல். அவர்கள் குர்ஆனை தௌராத்தை அவர்கள் ஓதுகிற பொழுது மலைகளும் பறவைகளும் அவர்கள் சேர்ந்தே அவர்களும் ஓதும். அவ்வளவு இனிமையான கம்பீரமான குரலை, அதை லஹ்னே தாவூத் என்று சொல்வார்கள். அதற்காக தான் நம்மளுடைய குஃபாஸ்கள் யாரெல்லாம் அழகாக நல்ல குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமிரி ஆலி தாவூத், இவருக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குரல் வழங்கப்பட்டது என்று கூறும். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு இனிமையான கம்பீரமான குரல் இருந்தது. அல்லாஹ்வை கூறுகிறான், மலைகள், உயர்ந்த மலைகள், அதே போன்று பறவைகள் அவர்கள் ஓதக்கூடிய அந்த இனிமையான குரலை கேட்டு அவர்களும் சேர்ந்து ஓடுவார்கள். அந்த எதிர் ஒலிகள் அப்படியே கேட்கும். அப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், இரும்பை அல்லாஹ் அவருக்கு மேன்மையாக ஆக்கிவிட்டான். எப்படி நாம் ஒரு நூலை நம்முடைய கையால் நாம் மேன்மையாக்குமோ திருப்புவோமோ, அதே போன்று மிகவும் மேன்மையாக இரும்பை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நாம் இரும்பை மேன்மையாக ஆக்க வேண்டாம், நெருப்பிலை வாட்ட வேண்டும். இல்லை என்றால் அந்த கல்லை அடிக்க வேண்டும், தடியை போட்டு அடிக்கணும், சுத்தியை போட்டு. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இப்படி ஒரு பலத்தை கொடுத்திருந்தான். கையால் என்ன செய்வார்கள், அந்த இரும்பை மென்மையாக்குவார்கள். அதே போன்று வகத்திர் ஃபிஸ்ஸர், அதே போன்று அந்த போரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கவசங்களை கூட கையால் செய்வார்கள். அவ்வளவு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த காலத்திலே அல்லாஹ் நிறைய அற்புதங்களை வழங்குவார். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மகன், அவருடைய புதல்வர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன அற்புதங்களை வழங்கினான் என்றால், மன்திகத் தைர், பறவைகளுடைய அந்த மொழிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இன்று பாருங்கள், சயின்ஸ் எவ்வளவுதான் உயரத்துக்கு சென்று விட்டாலும் பறவைகளுடைய மொழி நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் நபிமார்களுக்கு அந்த பறவைகள் என்ன மொழிகள் பேசுகிறது, என்ன உரையாடல் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை கூட அந்த தெளிவை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அதில் இருந்தார். அதற்காக தான் சூரத்துல் நம்லிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுது எறும்புகள் எல்லாம் கூடியிருக்கிறது. அந்த நேரத்திலே எறும்புகள் சொல்லுகிறது, காலத் நம்ல யா அய்யுஹன் நம்லு உத்குலு மசாகினக்கும், எறும்புகளே உங்களுடைய கூற்றுக்குள் நுழைந்து விடுங்கள். ஏனென்றால் சுலைமான் அவர்களுடைய கூட்டாளிகளும் அவர்களுடைய படைகளும் உங்களை மிதித்து விடுவார்கள், அவர்களுக்கு தெரியாது நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த உரையாடலை கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், அவருடைய அந்த உரையாடலை கேட்டவுடனே சுலைமான் சிரிக்கிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه
وأن أعمل صالحا ترضاه إني تبت إليك وإني أول من المسلمين. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த அற்புதத்திற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு என்னுடைய தந்தைகளுக்கும் நீ கொடுத்த அந்த அருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. என்ன செய்கிறார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். பண்பான சகோதரர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு அந்த நியமத்திற்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் நிறைய அற்புதங்களை நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, வைன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை என்ன ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று எவ்வளவு அற்புதமானது சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள். ஒரு ஷேக் உரையிலே ஒரு அரபியோடைய ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறார். அப்படி சொல்கிற பொழுது ஒரு அரபி அந்த மூச்சு விடாமல் அந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. உடனே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறாரு. ஆஸ்பத்திரியில 2 மணி நேரம் அவருக்கு ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அந்த அரபி 2 மணி நேரத்துக்கு பிறகு இயல்பான ஆக்சிஜன் அவருக்கு வந்துடுச்சு. அந்த ஆக்சிஜன்ல எடுத்துட்டாங்க. அப்பொழுது கவர்மெண்ட் சம்மதிக்காக கொடுக்குறாங்க, 2 மணி நேரம் நாங்கள் உங்களுக்கு ஆக்சிஜன் வைத்தோம், உங்களுடைய பில் இதுதான். அந்த அரபி அந்த பில் வாங்கி படிக்கிறாரு. உடனே அழுக ஆரம்பிக்கிறார். அழுதுக்கு பிறகு சொல்றாங்க, டாக்டர் எதற்காக நீங்க அழுகுறீங்க? நீங்க சொன்னா நாங்க என்ன செய்வோம், உங்களுடைய அந்த பில்லை நாங்க குறைத்து கொடுத்துருவோம். அவர் சொல்றாரு, உங்களுடைய பில்லு கூட 2 மடங்கு அதிகமாக நான் பில்லு கொடுப்பேன். ஏன்னா நீங்க என்னுடைய உயிரை பாதுகாத்திருக்கிறீங்க. நான் அதை பத்தி நினைத்து அழல. 2 மணி நேரம் நீங்கள் எனக்கு ஆக்சிஜன் வைத்தீங்க, அதற்கு இவ்வளவு பில் கேட்கிறீங்க. 60 ஆண்டுகள் அல்லாஹ் என்னிடத்துல ஒரு பில் கூட வாங்கல, அல்லாஹ் எனக்கு இலகுவான ஆக்சிஜன் அளவு கொடுத்தான். பாருங்க எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துறாங்க. 2 மணி நேரம் நீங்க எனக்கு ஆக்சிஜன் கொடுத்தீங்க, அதற்காக நீங்கள் நியாயமான பில் கேட்கறீங்க, நான் கொடுக்கிறேன். 2 மடங்கு அதிகமாக நான் கொடுப்பேன். ஆனால் 60 ஆண்டுகள் அல்லாஹ் எனக்கு இலகுவான, எந்த ஒரு சிரமம் இல்லாமல், எந்த ஒரு காசு இல்லாமல் அல்லாஹ் எனக்கு இலகுவாக அந்த ஆக்சிஜன் கொடுத்தான். ஆனா ஒரு நாள் கூட அல்லாஹ் என்கிட்ட பில் கேட்கல. அன்பா சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய நியாமத். நீங்கள் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, அப்படிதான் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை வழங்கி இருக்கிறார், எவ்வளவு நியாமத். இந்த 2 கண்கள், 2 செவிகள், அதே போன்று இந்த காதுகள். அல்லாஹ் அக்பர். அன்பான சகோதரர்களே, அதற்காக தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை, நம்மளோட உறுப்பை நாம் பார்க்கணும். இந்த கிட்னி, இந்த லிவர், இந்த கண்கள், அல்லாஹ் இவ்வளவு அற்புதம் கொடுத்திருக்கிறான். நாம் ஒவ்வொன்றாக நியமத்தில் இருக்க அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி பலனாக மனசுகளே. எனவே மனசு பாருங்கள், நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிமாருடைய ஒரு வாழ்க்கை பொறுமையாக சென்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சில நபிமார்களுடைய பாடத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய படிப்பு என்னவென்றால் பொறுமை, 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 பொறுமை. இன்னும் சில நபிமார்களை பார்க்கலாம், நன்றி உணர்வு, நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் அவ்வளவு கொடுத்திருந்தான். ஒருமை கூட என்ன செய்யல, பெருமை அடிக்கிறது. இங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த எறும்புகளுடைய அந்த உரையாடலை கேட்கிற பொழுது சொல்லவில்லை, பாருங்கத்தையா என்கிட்ட இந்த பிறப்பு, என்கிட்ட நான் இவ்வளவு எக்ஸ்பர்ட் சொல்லவில்லை. உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இன்னொரு சம்பவத்துல அந்த பல்கீஸோடைய அந்த இதை கொண்டு வராங்க, அந்த டேபிள். அப்ப கொண்டு வருகிற பொழுது அப்போ கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். அல்லாஹ் இங்கே என்னை சோதிக்கிறான். எதற்காக? கண் சிமிட்டும் நேரத்துல அவங்கிட்ட இருந்த ஜின் என்ன செய்தது, அங்க இருக்கக்கூடிய தூரமாக கூடிய அந்த பல்கீஸோடைய அந்த டேபிளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த ஜின்கள், அந்த ஜின்களுடைய வசப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் சுலைமான் கொடுத்திருந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ என்ன செய்யல, பெருமை அடிக்கல. சொன்னாங்க, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த அற்புதம் என்று, அருள் என்று. பண்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கான். நம் மக்களுடைய குறை என்னவென்றால், எனக்கு கொடுக்கல, எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. சிந்தித்து பாருங்கள். அப்படிதான் ஒரு அடியான் இஸ்ஹாக் என்ற மிகப்பெரிய அறிஞர் அவரிடத்துல வந்து, எனக்கு இவ்வளவு சோதனை வந்துடுச்சு, இவ்வளவு கடன் பிரச்சனை என்றெல்லாம் சொன்னார்கள்.
அதற்கு அந்த ஆலயம் சொன்னார்கள், உன்னுடைய 2 கண்களும் 2 காதுகளும் எல்லாத்தையும் என்ன செய், 2 கோடிக்கு எனக்கு கொடுத்துரு, நான் உன்னுடைய கடனை நான் தீர்த்து வச்சிருக்கேன். சொன்னாங்க, எப்படி நான் கொடுப்பேன், என்னுடைய காதுன்னு அவ்வளவு மதிப்பு 2 கோடியில நீங்க 100 கோடிக்கு தான் கொடுக்க மாட்டேன். ஏன்? இல்லைன்னா இதனுடைய அற்புதம் எப்போ தெரியும், அது போனால்தான் தெரியும். அப்புறமான சகோதர பெரியவர்களே, அல்லாஹ் நம்ம தானே எதிர்பார்க்கிறோம் என்றால், என்னுடைய அடியாருக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த நியமத்துகளில் என்னுடைய அடியார் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இல்ல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன், இன்னும் அதிகப்படுத்துவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்ததின் காரணமாக. வலையின் கஃபர்தும், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய தண்டனை என்பது மிக கடுமையானது. அதற்காக தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எப்படி துஆ கேட்கிறாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல்னி கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் என்னை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த குறைவாளர்களில் என்னையும் சேர்த்துக்கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அடியார்களிலே எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்கள் தான், மிக குறைவானவர்கள். அதற்கு உமர் பின் ஹத்தாப் என்ன துஆ கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ் அந்த குறைவானவர்களில் என்னை நீ சேர்த்துக்கொள். உன்னுடைய அடியார்களிலே குறைவான மக்கள் தான் உனக்கு நன்றி செலுத்துகிறார்கள், அந்த குறைவான மக்களிலும் என்னை நீ சேர்த்துக்கொள் என்று என்ன செய்வார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்டார்கள். பண்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வாக்கியத்தை அங்கே கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கும். அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிற, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற, எனக்கு வசதியை கொடுத்திருக்கிற, குழந்தைகளை கொடுத்திருக்கிற, இன்பமான வாழ்க்கை கொடுத்திருக்கிற, அல்லாஹ் நான் உனக்கு நன்றி செலுத்தணும். இப்ப நன்றி எப்படி செலுத்தணும்? நல்ல அமல்கள் மூலமாக செலுத்தணும், பாவங்கள் மூலமாக. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கானா, நல்ல அமல்கள் மூலமாக செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. ஹதீஸ்ல வருது, நீங்க ஒரு சாப்பாடை சாப்பிடுகிற பொழுது ஒரு கை சாப்பாடு சாப்பிடுறீங்க, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க, அப்பொழுதே நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னால், ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் அந்த அடியானுடைய விஷயத்துல பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ் அந்த அடியானுடைய விஷயத்துல பொருந்திக் கொள்ளும். நீ ஒண்ணுமே செய்ய, ஒரே ஒரு வாய் சாப்பிடுறீங்க, வாயில வைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றீங்க. இந்த ஒரு செயலின் மூலமாக அல்லாஹ் அந்த விஷயத்தை பொருந்திக் கொள்றான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, தண்ணீர் குடிக்கிறீங்க, ஒரே ஒரு சிப் தண்ணி எடுக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல புரிந்து கொடுக்கிறான். ஆடை அணியறீங்க, மனசோதர்களே, அதற்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த விஷயத்திலே நிறைய அல்லாஹ் அற்புதம் வைத்துட்டு இருக்கான். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பாருங்க, அல்லாஹ் அதிகரித்து கொண்டே இருப்பான் உங்களுடைய செல்வத்துல, உங்களுடைய ஆரோக்கியத்துல. அதற்காக தான் ஒரு அடியான் தூங்கி எழுந்ததற்கு பிறகு என்ன துஆ ஓத வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத அலைய ரூஹி வஅதின லி திக்ரி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இந்த காலை நான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நான் கழித்தேன், அந்த இரவு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கழித்தேன், அதே போன்று காலை பொழுதை நான் ஆபியத்தோடு கடந்தேன். காலை நாம் எழுதுவோம், எந்த ஒரு தலைவலி இல்லை, எந்த ஒரு சோர்வு இல்லை, எழுந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ், நல்லா நீங்க எழுந்துக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. வரத அலைய ரூஹி, அல்லாஹ் என்ன செய்தான்? எனக்கு இன்னொரு முறை இந்த உலகத்திலே வாழ்வதற்காக எனக்கு வாய்ப்பை கொடுத்தான், என்னோட ரூஹை எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வஅதின லி திக்ரி, அவனை தூதி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தான். நீங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள் அவனுடைய வாயாலே, இதுவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நியமத். அல்லாஹ் இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியமத். இந்த எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கல, ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் இன்றைய காலையில எழுந்தவுடனே உன்னை தூதக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிற அல்லாஹ், நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன், அல்ஹம்துலில்லாஹ். பன்மான சகோதரிகளே, இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாடம், எப்படி நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள், அவருடைய அற்புதங்களை அருள்களை அல்லாஹ் அதிகப்படுத்தினாலும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள்களை அதிகப்படுத்துவோம். அதற்கு அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஸீதன்னகும், அதிகமாக கொடுப்போம். அல்லாஹ் அங்கே தாக்கீதோடு சொல்கிறான், கண்டிப்பாக நாங்கள் அதிகப்படுத்துவோம். எப்படி இல்லை அதிகப்படுத்துவோம்? கண்டிப்பாக. அங்க லாமே தாக்கீத் வருகிறது, லஅஸீதன்னகும், நாங்கள் இன்னும் அதிகமாக படுத்துவோம். வலஇன் கஃபர்தும், ஆனால் நீங்க நிராகரித்தீர்கள் என்றால், நன்றி கெட்ட இருந்தால் என்னை போன்ற தண்டம் உங்களை யாருக்கும் தரமாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நன்றி உள்ள அந்த உணர்வை கொடுப்பானாக. எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அந்த அடியார்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. நன்றி கெட்ட அந்த கெட்ட குணத்தை கொண்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. اللهم آمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله.